எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான பதிவு, பகைவன் படுக்கையில் இருக்கும்போது விசாரிப்பதும் எதிரி இல்லம் வரும்போது உபசரிப்பதும் உயர்ந்த பண்பாடு. இதை நான் இதில் எடுத்து எழுதும்போது எனக்கு மனசில் தோணின விஷயங்க. எங்கள் அம்மா சின்ன வயசில் சொன்னது. எங்கள் அம்மாட்ட சொல்லுவோம், அம்மா அவங்கள இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, உங்களோட சண்டையெல்லாம் போடுறாங்க, அவங்களுக்கு போய் ஏம்மா இவ்வளோ நல்ல விஷயம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கள் அம்மா சொல்கிற ஒரே விஷயந்தாங்க, எதிரி வீடு தேடி வந்தாலும் சரி அவங்கள உபசரிப்பதும் அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறது தான் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடும்பாங்க. அதுதாங்க நான் எங்கள் மனசில் பதிஞ்சு நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம் பார்த்துக்கோங்க. நம்ம நல்லதே பண்ணணும். இதில் நான் ஒரு இதில் படித்ததை நான் சொல்லிடுறேங்க. ஒரு 3 விஷயம் அதனால் எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா, பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறவன் ஒரு முட்டாள், அதே மன்னிச்சு விடுறவன் புத்திசாலி, அதிலிருந்து விலகி செல்கிறவன் அறிவாளி. இதுதாங்க அந்த 3 விஷயங்கள். அதே மாதிரி நம்ம நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும்